வணக்கம் அவதார் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹாசினி. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக டாபிக் போகும்போது நம்ம கூட இருக்கிறது கிருத்திக். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு ஆப் டெவலப்பர். அது மட்டும் இல்லாமல் 15 இயர்ஸ்லேயே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு விச் இஸ் கால்ட் ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ். ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ் பற்றி சொல்லணுன்னா அங்கே வந்து கோடிங், ஆப் டெவலப்பிங் அண்ட் தென் டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் சொல்லித்தராங்க. ஆக்சுவலாக இந்த பேண்டமிக் தான் ஆக்சுவலாக ஒரு ஆப் டெவலப்பருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன் சேட் இல்லைனா ஒரு குரூப் சேட், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோரம் பேஸ்டு கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த கம்பெனி ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இன்ஸ்டியூஷன் பேர் வந்து ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ். ஹாய் கிருத்திக். ஹலோ ஹாசினி. பொதுவாக இந்த பேண்டமிக் டைமில் பசங்க, அதுவும் என்ன மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அப்படின்னு கேம் டுவர்ட்ஸாக தான் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கு எப்படி டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப் க்ரியேட் பண்ணணுன்ட்டு தோணுச்சு? ஆக்சுவலாக இந்த பேண்டமிக் தான் ஆக்சுவலாக ஒரு கேம் டெவலப்பருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஆப் டெவலப்பருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ பேண்டமிக் ப்ளஸ் இப்போ சைனீஸ் ஆப்ஸில் பேன் ஆச்சு பார்த்தீங்களா? பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கால்வாசி பேர் சைனீஸ் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கேம் ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அவங்க எக்ஸாம்ஸ்லாம் வந்து அதில் ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புன்னு சொன்னாங்க. ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட் கிரியேட்டட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் ஆப்ஸ். ஸோ ஐ யூஸ் தட் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வந்து ஐ ஸ்டார்டட் டு கிரியேட் மை ஓன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்னோடய அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டாக இந்த சேட் ஆப்ஸ், இல்லைனா வந்து ஒரு யூட்டிலிட்டி பேஸ்ட் ஆப்ஸ், இல்லைனா ஒரு யூஸ்ஃபுல் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ், இல்லைனா ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ஆப்ஸ். ஸோ அந்த தீமில் தான் வந்து நான் வந்து ஆப்ஸ்லாம் டிசைட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையா 4 ஆப் டெவலப் பண்ணியிருக்கீங்க. எப்போ டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த 4 ஆப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நான் க்ரியேட் பண்ண 4 ஆப்புமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிரியேட்டட் ஆப் ஃபார் மை ஓன் கம்பெனி ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் கேன் ஆக்சுவலி டவுன்லோட் தர் ஆப் அண்ட் அதிலே வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் ரெஜிஸ்டரிங் ஃபார் அ கோர்ஸ் தே கேன் ரெஜிஸ்டர் ஆர் எங்களை காண்டாக்ட் பண்ணால் தே கேன் காண்டாக்ட் வித் தட் ஆப். ஸோ தட்ஸ் வாட் த ஃபர்ஸ்ட், அதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக வந்து சேட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒன் சேட் இல்லைனா வந்து குரூப் சேட், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோரம் பேஸ்டு கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் லைக் பீப்புள் அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் வந்து லைக் இப்போ சோஷியல் மீடியா ஏதாவது சேலஞ்ச் போஸ்ட் பண்ணுறாங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணணும், அதில் வந்து நம்ம ஃபீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தே வில் ஸ்டார்ட் டு ஒர்க் ஃபார் தட். ஸோ அதனால் வந்து எதுக்கு நம்ம நேச்சரை காப்பாற்றுறதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்பை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இது எப்படி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வளர்க்குற ஒரு பிளான்ட்டுக்கும் தே வில் பி ஆடிங் சம் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளான்ட் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து 10 XP இல்லைனா ஒரு 100 XP. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இட்ஸ் அ கேமிஃபைட் வே, ப்ளஸ் வந்து நம்ம நேச்சரையும் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து QR அண்ட் பார் கோட் ஸ்கேனர் ஆப்ஸ். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸ் தான். நம்ம இருக்கிற QR கோட்ஸ் ஆர் பார் கோட்ஸ் அதை வந்து செக்யூர்ட் வேல வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து டேட்டாவை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக 15 வயசில் இவ்வளோ பண்ண முடியும்னா இது வந்து மற்ற கிட்ஸும் இதை பார்த்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. 2018 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த கம்பெனி ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இன்ஸ்டியூஷன் பேர் வந்து ஃபியூச்சர் ரோபோட்டிக்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ரோபோட்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லாமல் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ எதுக்கு யூனிக்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏஜ் லிமிட் போட்டிருப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் வந்து இந்த ரோபோட்டிக் கோர்ஸ் படிக்கணும், லைக் இந்த ஏஜ் லிமிட் கிராஸ் பண்ணுறவங்க மற்ற ரோபோட்டிக் கோர்ஸ் தான் போகணும் சொல்லிட்டு ஒரு ஏஜ் லிமிட், ஒரு கைண்ட் ஆஃப் லெவல்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எனி ஒன் கேன் read or know about technology. So அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து லைக் we measure tendency of each and every person. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ட்ரையல் கிளாஸ் வைப்போம். ட்ரையல் கிளாஸில் வந்து வில் கிவ் தெம் கைண்ட் ஆஃப் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சம் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் வில் பி கிவிங் தெம் சம் அட்வான்ஸ் ரொபாட்டிக்ஸ். ஸோ அவங்க எதை வந்து ஃபாஸ்ட்டாக கிராஸ்ப் பண்ணுறாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் டே ட்ரையல் கிளாஸில் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சின்ன ஏஜ்லேருந்து டெண்டன்சி வந்துடும். இப்போ மற்ற கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏஜஸ், அதாவது சின்ன வயசுலேயே கோடிங் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. பட் பாயிண்ட் இஸ் தே டோன்ட் see the tendency. அவங்க வருவாங்க லைக் they will just start to teach and if they don't understand also that's it. So my company is based on like measuring tendency of each and every student and அவங்களுக்கு வந்து தேவையான robotics knowledge and technology knowledge வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது என்னோட கம்பெனி.
எப்படி இந்த சைல்டுக்கு இதான் கரெக்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஏன்னா நானும் பரதநாட்டியம் கிளாஸஸ்லாம் போயிருக்கேன். அங்கே வந்து செகண்டுக்கு சொல்லிக் கொடுக்கறதே தான் எயித்துக்கு சொல்லித்தராங்க. ஐ மீன் அதே மெத்தடில் தான் சொல்லித்தராங்க. நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த சைல்டுக்கு இதான் கரெக்டாக இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? நாங்கள் வந்து யூஸ்வலி நாங்கள் சம்மர் கேம்ப்ஸ் ஆர் வின்டர் கேம்ப்ஸ் அப்படி தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இப்போ கண்டக்ட் பண்ணும்போது வீல் கெட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள வந்து ஹாலில் உட்கார வச்சு ஒரே ஹாலில் வந்து தான் நாங்கள் ஒரு கோர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே லைக் அவங்க எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்கேஸ் இப்போ நாங்கள் ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸை நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா தேல் ஃபீல் போர்ட். ஸோ அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த கோர்சஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி லைக் இஃப் தே ஷோ இன்ட்ரெஸ்ட் on it, we'll just put them on that level. So அப்படி பார்த்தீங்கன்னா வந்து லைக் most things cannot be solved theoretically. ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு சில திங்ஸ் கொடுப்போம். அதாவது லைக் வில் பி கிவிங் தட் பேசிக் எலக்ட்ரானிக் நாலேஜ் டு them. அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ மூணுத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு புரியலனா அப்படின்னா நாங்கள் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ ஃபில்டர் பண்ணுறதால வந்து we are able to find the tendency of that particular kid. உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இப்போது எவ்வளோ சில்ட்ரன் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க? சின்ஸ் நாங்கள் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறதால வந்து எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கேம்ப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கேம்பில் வரவங்க செகண்ட் கேம்பில் வர மாட்டாங்க. ஸோ அப்படி டோட்டலில் பார்த்தா வந்து இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மோர் தேன் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆல் மை கவர்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் ஷாப்ஸ். கேம்பெயின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, அதில் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணுறீங்க? இப்போ கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் கோர்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் திங்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எப்படி க்ளோ ஆகும் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் பேசிக்ஸில் வந்து சொல்லித்தரோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி பேஸ்டாக இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே அவங்க வந்து எதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சு வச்சுருவாங்க. இதை வச்சு நம்ம இதை பண்ணலாமே சொல்லிட்டு தே வில் திங்க் சம்திங். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்களோட ஸ்மால் ஐடியாஸ், அவங்களோட ஸ்மால் க்ரியேட்டிவிட்டிஸ், சும்மா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கப்ஸ் எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து லைக் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் செய்வாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து லைக் ஒரு கேம்பெயினில் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைடட் டு மேக் அ டம்மி ரோபாட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நார்மல் லைட்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் இருக்கும் அண்ட் தென் மோட்டர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான க்ரியேட்டிவ் திங். ஸோ லாஸ்ட்டில் வந்து அதை தான் வந்து நாங்கள் பண்ணுவோம். 15 இயர்ஸ்லேயே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் வயசில் இருக்க சில்ட்ரன் 150 சில்ட்ரன் இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் சப்போர்ட் சிஸ்டம்னா யார்? என்னோட கேம்பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம்பெயின் பின்னாடியும் வி ஹேவ் டு அரேஞ்ச் அ லாட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வில் பி ஒர்க்கிங் ஆஸ் அ டீம். ஸோ நாங்கள் வந்து லைக் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து ஷாப்பிங் அதெல்லாம் வந்து போயிட்டுருப்போம். அதாவது அந்த கிட்ஸை ரெடி பண்ணுறதுக்காக ஷாப்பிங் அந்த மாதிரி போயிட்டுருப்போம். அண்ட் தென் லைக் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைக் எஜுகேஷன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் கேம்ப்ஸ் வந்து it will be on Saturday, Sunday and summer camps on holidays. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் when I go to school my parents will be working as a background. ஸோ வீட்டில் வந்து லைக் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறது ஆர் such kind of teaching stuffs. Even like because I can't handle a lot of crowd. There will be more than 50 students in one camp. ஸோ அதனால் வந்து என் பேரண்ட்ஸ்க்கும் வந்து லைக் அவங்களும் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி தந்துட்டுருப்பாங்க. Like I'll be handling some complex parts and they'll be handling all the basic electronics and advanced electronics part. So they are a very good support for me who hold my back to start my company. பேண்டமிக் டைமில் சில்ட்ரன் மெயினாக என்ன கூட எடுத்துக்கோங்க, வேறு வழி இல்லாமல் ஃபோனில் அடிக்ட் ஆகிடுறோம். பிகாஸ் கிளாஸஸும் அதில் தான் அட்டன் பண்ணுறோம். அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் நடக்குது. இதுலேருந்து அப்பார்ட்டாக எப்படி அந்த சில்ட்ரனை கோடிங் ரொபாட்டிக்ஸ் டுவர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிங்க? அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா லைக் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச காண்டாக்ட்ஸ்லாம் வந்து நான் அனுப்பணும். இந்த மாதிரி நான் கோர்சஸ் எடுக்கிறேன், ஆன்லைன்லேயும் எடுக்கிறேன் சொல்லிட்டு எடுத்தேன். இதில் வந்து என்ன மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கோர்சஸ் ஃபிசிக்கல் டிவைசஸில் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் ஃபிசிக்கல் போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் டிவைசஸ் எல்லாமே வந்து வர்ச்சுவலாக எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தட் கிரியேட்டட் அ பார்ட் ஆஃப் திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேண்டமிக்கில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோன்ஸ் அதில் தான் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாகவே இருக்காங்க. பிகாஸ் இப்போ தான் வந்து நிறைய பேர் ஃபோனோட டீப்பான திங்ஸ், அது லைக் லாட் ஆஃப் திங்ஸை வந்து இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிரியேட்டிங் அ கைண்ட் ஆஃப் வெபினார்
கேன் சேஞ்ச் their ட்ராக். ஸோ லேசினஸ்லேருந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது எப்படி இவங்க வந்து லைக் போர்ட், அதாவது ஃபிசிக்கல் போர்ட்ஸை வந்து எப்படி வந்து வேர்ச்சுவலாக சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு இட் கிரியேட்ஸ் அ இன்ட்ரெஸ்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ கோர்சஸ். ஸோ ஃப்ரீ கோர்சஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் டு ஜாயின். ஸோ அட்லீஸ்ட் என்னதான் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸில் வந்து தே லைக் மை வே ஆஃப் டீச்சிங். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து this pandemic has given me a very good platform to get more leads. So if you just take an example, I got many of the people, many of my students from abroad. So even they are actually learning from this platform. If I like நான் ஒரு கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணேன்னா வந்து என்னோட லோக்கல் ஏரியாவில் இருக்கிற பீப்புள், என் நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து லைக் ஒரு சென்னை லொக்காலிட்டிக்குள்ளே இருக்கிற பீப்புள் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற பீப்புள், லைக் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, லைக் அப்ராட்லேருந்து வராங்க. ஸோ அதனால் வந்து this has created a good opportunity for me in order to proceed my business. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. ஒரு வீடே வந்து ஒரு ஃபோனில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு இன்னும் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பிகாஸ் டெக்னாலஜி இட்ஸ் அ ஒயிட் ஃபீல்ட். அது ஒரு ஓஷனு கூட இல்லை, அது ஒரு ஒரு யூனிவர்ஸ். ஸோ இப்போ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். தேர் இஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட். இப்போ நீங்கள் மெடிக்கல் போனாலும் டெக்னாலஜி யூஸ் ஆகும். ஆட்டோமேட்டட் ஆப்ரேஷன், சர்ஜரி மிஷின்ஸ். இப்போ நீங்கள் லைக் பேராமெடிக்ஸ் இல்லைனா வந்து கைண்ட் ஆஃப் ஆர்மி, எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டெக்னாலஜியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வாஸ்ட். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சர். ஸோ இப்போது ஈவன் ஸ்பேஸ் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரோட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கைண்ட் ஆஃப் ஓஷன் மெரனாக இருக்கட்டும், இல்லைனா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் டு சே an example, டெஸ்லா, கூகுள், they have developed kind of self driving cars. ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இவ்வளோ நேரம் நம்ம லைக் பீப்புள் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் டு டிரைவ் கார்ஸ் டுடேஸ். ஸோ அதனால் வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இட் மேட் பீப்புள் ஈஸி. ஸோ ஒரு லேசியான பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு போகாமல் it creates a good kind of help. It actually helps people in order to grow more or to reduce time stress. So technology oda use adha because it has a wide variety of opportunities. It reduces all the human stress and makes the world to live in harmony or in a peace. ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம்னாலே ஃபெயிலியர்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃபெயிலியர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணீங்க? உங்கள் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஃபெயிலியர்ஸ் வந்து இட் வாஸ் த வேர்ஸ்ட் எவர் திங் விச் எக்ஸ்பீரியன்ஸ். பட் த திங் இஸ் அதுலேருந்து நான் நிறைய மோட்டிவேட் ஆகிருக்கேன். இப்போ வந்து லைக் நான் டெக்னாலஜி ஃபீல்டில், அதாவது ரொபாட்டிக்ஸ் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், நிறைய காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் வந்து அவுட் ஆகிடுவேன், எதுக்குன்னு தெரியாது. பட் இட் வில் பி யூனிக், இட் வில் பி குட். பட் ஜட்ஜஸ்க்கு வந்து பிடிக்காது, ஏன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 2 காம்படிஷன் ஐ காட் ஃபெட் அப். ஓகே, இதை விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீ காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண, அங்கே போய் மற்றவங்க எப்படி ப்ராஜெக்ட் செய்கிறாங்க, வின் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்க சொன்னாங்க. ஸோ நானும் வாட்ச் பண்ணேன். சரி, அவங்கெல்லாம் எப்படி வின் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து லைக் ஐ ஸ்டார்டட் டு பில்ட், அதாவது ஒரு ப்ராப்ளமை பேஸ் பண்ணி ஐ ஸ்டார்ட் டு பில்ட் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டிவேட்டர்ஸ், அதாவது லைக் ஒன்ஸ் ஐ ஜஸ்ட் சா ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ காட் மோட்டிவேட்டட் பை ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி அதே ஃபீல்டில் வந்து ஐ ஸ்டார்ட் டு கண்டினியூ. ஸோ மோட்டிவேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் மை ஸ்கூல், மை டீச்சர்ஸ், மை நெய்பர்ஸ், especially I should say thanks to my principal Sir Sivasakti Balan sir. He was a good motivator for me, and CEO Taimana Swami sir of my school. So he actually gave me free scholarship, a fully 100% free scholarship until my 12th grade. So they actually motivated me since I had a kind of financial loss irundhalum. They actually motivated me, அதாவது ஒரு உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு they continuously motivated me. டெஃபினட்டாக ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது உங்கள் ஆப்போனன்ட் கிட்டேருந்து கற்றுக்கிறது அக்கார்டிங் டு மீ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் கூட நம்மளும் கற்றுக்கலாம். பாசிட்டிவ் வைப்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இட்ஸ் இஸ் அ வே ஃபார் சக்ஸஸ். கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் ஆர் கோயிங் டு பி a stepping stones for your success. So if you just find a weakness, ஒரு நம்மளோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாலே if you just solve that kind of weakness, automatically it strengthens our path. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து like we have to learn lot from our failures.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இயர். நிறையா லேர்னிங், நிறையா டாக் நம்ம வியூவர்ஸ்க்கும் ஐ திங்க் மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் And ஃபார் thank you பீயிங் very இயர். much for inviting me for such a wonderful and giving me such a wonderful opportunity. STR City, Chennai's largest integrated township, just 2 kilometers from Kilpauk. A history in making. Call 81486 81486.